ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்ற ஃபீலும் உங்களுக்கு உண்டாகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செய்முறையை பார்க்கலாம். பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சால்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சதும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க. ஒரு ஸ்பூன் ஆயிலில் தோசையை சுற்றி விடுங்க. தோசை 50% வெந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் மசாலாவை தோசைக்கு மேலே ஊற்றி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஆச்சி இட்லி பொடியை தோசைக்கு மேலே தூவி விடுங்க. இட்லி பொடி சேர்க்கறதுனால தோசை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய்யோ ஆயிலோ எடுத்து தோசையை சுற்றி ஊற்றி விடுங்க. தோசை வெந்ததும் தோசையை திருப்பி போட வேண்டியது தான். திருப்பி போட்டு 10 செகண்டில் தோசை ரெடி ஆகிடும். குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஹெல்த்தியான தோசை. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.